வாசல்ல விளக்கேத்துறது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய திருஷ்டிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கணுங்கிறதுக்காக. நம்ம அடுத்ததா நம்ம பார்க்கும்போது பூஜை அறையில விளக்கேற்றதை பத்தி சொல்லியிருந்தோம். பூஜை அறையில விளக்கேற்றுவதற்கும் ஒரு நியமம் இருக்கு. நியமம்னா செய்முறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த செய்முறை எதுக்காக அப்படின்னா, நம்ம படுத்திருப்போம், வீட்டுல படுத்து தூங்கி இருப்போம், பெட்டில் படுத்திருப்போம், நம்மளுடைய வீட்டுல கணவன் மனைவியாக இருப்பாங்க, குழந்தைகள் இருக்கும், பெண்களினுடைய விஷயங்கள்லாம் இருக்கும். இதை நான் தவறாக சொல்ல வரல. ஆனா இந்த விஷயங்கள் இயல்பு, இதை மாற்ற முடியாது. ஆனா ஒரு மனிதன் படுத்து தூங்குறதே எப்படின்னா சவத்துக்கு சமமான ஒரு விஷயம். அவன் படுத்திருக்காங்கிறது மட்டும் தெரியும், அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு அவனுக்கே முதல்ல தெரியாது. எந்திரிச்சாதான் நம்ம உயிரோட இருப்போம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஒரு நாளும் தூங்குறதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல, இது நம்ம ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராசஸ். இது நமக்கு தெரியாது, ஆனா உள்ளூர வேலை செய்து கொண்டே இருக்கும். இந்த டைம் தான் நம்ம உடம்பு உண்மையான ஒரு ஆத்ம நிலையை கடந்துட்டு இருக்கும். நம்ம ஓய்வுன்னு சொல்றோம். அது கரெக்டா மனுஷ வாழ்க்கை இல்லாம அப்பாற்பட்டு பிரபஞ்சத்தோட இயங்குற டைம் இந்த ஒரு டைம். கனவு வர்றது, சில பேருக்கு ஏதோ நடந்த மாதிரி தேஜாவுன்னுலாம் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதோட சம்மந்தப்பட்டு வருது. அப்போ இந்த தூங்குற இடம் எப்படின்னா சவத்துக்கு சமமானது. நம்ம உடலை விட்டு ஆத்மா வேற எங்கேயோ போயிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வருது. அப்போ அந்த உடலை விட்டு போற இடம் அப்படிங்கிறது பிணத்துக்கு சமம். அந்த இடத்துல தூங்கி எந்திரிச்சதுக்கு பிறகு தண்ணி தெளிச்சு அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு தூங்கி எந்திரிச்ச இடங்கள்லையும் ஒரு விளக்கு ஏற்றணும். தண்ணி தெளிச்சுட்டு அந்த ரூம் இருக்குன்னா அந்த ரூம்ல கிழக்க பார்த்த மாதிரியோ அல்லது மேற்க ஏதோ ஒரு வகையில தெற்கேர்ந்து வடக்க பார்த்த மாதிரி மட்டும் ஏற்றக்கூடாது. அது முன்னோர்களுக்காக ஏத்துற விளக்கு, அதுக்குன்னு உரிய இடத்துல அது ஏற்றணும். கிழக்கு, மேற்கு, தெற்கு முகம், இந்த 3 திசைகள்லையும். தெற்கு முகம்னா நீங்க வடக்க பார்த்து உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, அப்போ விளக்கு உங்களை பார்த்து இருக்கிறது தெற்கு முகம், அந்த மாதிரி ஏத்தலாம். நீங்க தெற்க பார்த்து உட்கார்ந்து ஜோதி வடக்க பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு சமமாக குறிக்கக்கூடியது.